பாருங்க கரெக்டாக அது போட்டு கிண்ட பார்த்தீங்கன்னா சட்டியில் பீஸு அப்படியே பொறுமையாக எடுக்கணும். வேகமாக அவசரத்தில் இழுத்தோன்னு வச்சுங்களேன் உடஞ்சிட்டு அட்டை இங்கே பாருங்க பாருங்க. இப்போ நம்ம வந்துட்டு பீஸ் போட போகிறோம். கேருங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது 5 ரூபா பீஸு. என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்சா இந்த பர்பி தாங்க செய்ய போறோம். இந்த பர்பி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு சச்சாந்த டேஸ்ட்டாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எங்கள் தாத்தா கடை வச்சிருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா போய்ட்டு இப்போ வாங்கி சாப்பிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா 4 இருக்கும் பீஸு, 4 பீஸ் 1 ரூபாய்க்கு தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சி 2 பீஸ் 1 ரூபாய்க்கு இருந்தது. இப்போலாம் வந்துட்டு பீஸு கணக்கே கிடையாது, இதுமாதிரி பாக்கெட்டில் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 ரூபாங்க அந்த பாக்கெட், ஒரு பாக்கெட் 30 ரூபா. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளான பொருளை வச்சு வீட்லேயே நம்ம எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 2 பொருள் தாங்க செய்யறதுக்கு சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யறது. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சிடலாம். அது அதுவும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது உடம்புக்கு நல்லது. அதான் இன்னைக்கு பர்பி செஞ்சு இன்னைக்கு வேற லெவலில் சாப்பிட போகிறோம். இது வேற ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க நான் சாப்பிட்டேன், அதான் இன்னைக்கு ஆசையாக இருந்தது, அதான் செய்யலான்னு வந்தாச்சு. வாங்க போயிட்டு செய்ய ஆரம்பிச்சிடும். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பருப்பி செய்யறதுக்கு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வேர்க்கல் எடுத்துருக்கிறோம். பார்த்தீங்கன்னா வந்து பச்சை வேர்க்கல் நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. நீங்கள் வந்து கடையில் வாங்கும்போது வறுத்த வேர்க்கல்லே இருக்கும், அதையே நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு போட்டு வறுக்க போகிறோம். இப்போ வேர்க்கலையை பார்த்தீங்கன்னா மிதமான தீயில போட்டு வறுத்து எடுக்கணுங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு கருகிடுச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் கசப்பு ஏறிடும், அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. வேஸ்ட் இவ்வளோ செஞ்சு நம்ம பொறுமையாக அப்படியே லைட் ஹீட்டில் வச்சு நம்ம வந்துட்டு அப்படியே வறுக்கணும். வேர்க்கல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதனால் வந்துட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கல்ல, பாதாம், இந்த பிஸ்தா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 4 நாள் சாப்பிடுங்க. உடம்புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லது. உங்களை பற்றி சொல்லட்டுமா சாந்தி அக்கா? நான் ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க, இது வந்துட்டு காமெடியாக எடுத்தாலும் சரி தான், காமெடி இல்லாத சரி தான். நான் வந்துட்டு சின்ன வயசாக இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மோர் அப்புறம் மட்டும் இந்த சட்னிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு கருவேப்பிலை இருக்கும். அந்த கருவேப்பிலை வந்துட்டு நான் சாப்பிடாம ஒதுக்கி வச்சுருவேன். ஏன்டா அப்படி ஒதுக்கி வைக்கிற சொல்லி என் தட்டில் உள்ள அந்த கருவேப்பிலையெல்லாம் எடுத்து இவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு எதுக்குங்க சாப்பிட்றீங்கன்னு கேட்குறதுக்கு, முடி கருப்பாக இருக்குட்டா, அப்படி கருப்பாக இருக்குட்டான்னு சொன்னாங்க. நான் கருவேப்பிலையே சாப்பிட அப்படி கருப்பாக தான் இருக்கேன். இவங்களுக்கு அதுக்குள்ளேயே வெள்ளை வெள்ளையே ஆகிடுச்சு. நான் அது பார்க்கும் போதெல்லாம் நினச்சி திருப்பாங்க, எனக்கு திருப்பாக இருக்காது. வேர்க்கலையை வறுக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குங்க, அப்படியே சாப்பிட தூண்டும் நமக்கு. பாருங்கள் நல்லா வறுத்தாச்சுங்க, இங்கே பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ அதில் நம்ம கொட்டி தோலை மட்டும் தனியாக வந்துட்டு இப்படி தேய்ச்சோம்னாலே தோல் கொட்டிடும். அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள் இந்த மாதிரி போட பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் சைடில் பாருங்கள் பறக்குது பாருங்கள். எப்படி தோல்லாம் அப்படி நம்ம ஃபுல்லாக போட்டு தேய்ச்சி எடுத்துடணும். தோல் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதை அரைக்கும் போது அது கலரே மாறிடும் நமக்கு. தோலெல்லாம் நல்லா உதிர்த்து எடுத்தாச்சுங்க, இப்போ அருமையாக இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா மிக்சியில் போட்டு நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது வந்துட்டு குறை தான் அரைக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் வந்துட்டு நல்லா இருக்காது. அந்த குறை இருந்தால் தான் அந்த டேஸ்ட் இருக்கும். அன்றைக்கி வேறு தாத்தாட்ட வந்து 5 ரூபா அட்வான்ஸ் புக்கிங் வச்சுட்டு வந்துருக்கிறேன் நான். அன்றைக்கி வந்துட்டு 5 ரூபா மிச்சம் இருக்குது, அது போய்ட்டு கடனை கழிச்சிட்டு வரேன். கடன் அன்பை முறிக்கும் போதும் நல்லா தாத்தாட்ட போய்ட்டு கழிச்சிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். லைட்டாக பார்த்தீங்கன்னா பவுடராகவும் இருக்கணும், லைட்டாக குறைன்னு இருக்கணும். இந்த மாதிரி அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா பர்பி வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு ஜீனியை இப்போ வந்து நம்ம காய்க்க போகிறோம். 1 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வேர்க்கல்ல இருந்தது, அதுக்காக பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜீனி சேர்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஜீனி வந்து தண்ணியை ஊற்ற தேவையில்லை, தண்ணி ஊற்றினாலும் லைட்டாக சேர்த்துங்க, அதிகமாக சேர்த்துக்காங்க. இதை பாருங்க அதுவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா ஜீனி வந்துட்டு லைட் ஹீட்லேயே இருக்கணும். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் தீ இருந்தால் தான் வந்துட்டு கருகாது, இல்லைன்னா உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ பாவு வந்து அப்படியே கருகிடும், அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும், நம்ம செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் லைட்டாக அப்படியே ஹீட் வச்சு பொறுமையாக அப்படியே உருக்க ஆரம்பிக்கணும் ஜீனியை. பாருங்க இந்தமாரி பொறுமையாக உருக ஒன்றுங்க. நம்ம எடுத்தோடனே சூடு வச்சிட்டோம்னு வச்சுங்களா, அப்புறம் மொத்தமாக அப்படியே கீழே அப்படியே அடி பிடிச்சிரும். இதில் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துப்போம் லைட்டாக அந்த வாசனைக்காக. இப்போ அப்படி கிடுவோம். பாவு பார்த்தீங்கன்னா நல்லா வர ஆரம்பிச்சிச்சு, பாவு நல்லா உருகிடுச்சிங்க. இந்த மாதிரி நல்லா உருகி வரணும். இப்போ நமக்கு வந்துட்டு கேரமல் பதத்துக்கு வந்துருச்சுங்க, சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம கொட்டி அப்படியே கிண்ட வேண்டியதா. அதில் கொட்டை எல்லாத்தையும் கொட்டினா பத்தாது, இது ஜீனி துண்டு தாங்க சீக்கிரம்.
இங்கே பாருங்க நமக்கு வந்துட்டு நல்லா அது மாதிரி பதம் வந்துருச்சு பாருங்க. கரெக்டாக அது போட்டு கிண்ட பார்த்தீங்கன்னா சட்டியில் ஒட்டாத மாதிரி எல்லாம் ஒட்டிட்டு வந்துடும். இது என்ன பண்ணணும்னா அது மொத்தமாக உருண்டை மாதிரி வந்துருங்க. இது ஒரு தட்டு ஒரு பிளேட்டு இல்லை பட்டர் ஷீட் இருந்ததுன்னா அதில் போட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த அப்பள கட்டையை வச்சு நல்லா உருட்டி எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்துருச்சு பதம் நமக்கு. அக்கா ரெடி ஆயிடுச்சாங்க்கா, போடலாமா? கட்டுங்க. நல்லா சூடாக இருக்குங்க, பயங்கர சூடாக இருக்கும். நம்ம பார்த்து தான் செய்யணும். இதை இருங்க, இதுமாரி நல்லா அது ஒரு நல்லா உருட்டி விட்டுணுங்க. இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பீஸாக போட்டு அதை அப்படியே நமக்கு வந்துட்டு ஒரு கவரில் வச்சு அந்த அடுக்கி அப்படியே வச்சு கொடுத்துருவாங்க. இதான் அவங்க செய்கிறது. அந்த சூடாக என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம வந்துட்டு பீஸ் போட்டுருணும். எப்போ அப்படியே பாருங்க, நம்ம கடையில் வாங்குற மாதிரியே வந்துருச்சு பாருங்க பீஸு. இது பார்த்தீங்கன்னா இந்த 1 ரூபா தான் இருக்கும். 1 2 3 4 5 இந்த 8 பீஸ் மட்டும் வச்சு ஒரு பாக்கெட்டில் 10 ரூபான்னு விற்றாங்க. இப்போ அதுவே ரேட் அதிகமாகிடுச்சு. போ ரேட் அதிகமாக வந்துருச்சு. எல்லாம் சூடாக இருக்கனால இப்போ எடுத்து சாப்பிட முடியாது. இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறணும். ஆற விட்டால் தான் பார்த்தீங்கன்னா அது அப்படியே செட் ஆகி நமக்கு வந்துட்டு சூப்பராக வந்துடும். இப்போ நல்லா பீஸ்லாம் போட்டு பக்கா வச்சாச்சுங்க. நல்லா சூடாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருவோம் அப்படி உரமாக வச்சு. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உண்மையை சொல்கிறேன், நம்ம செஞ்சதான் இருக்கலே டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறதை விட நம்ம செஞ்சது சூப்பராகவே இருக்கும். ஏன்னா பாருங்கள், நல்லா பருப்பு நம்ம நிறையா போட்டு சூப்பராக செஞ்சு வச்சுருக்கோம். நம்ம பர்ஃபி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நம்ம போட்ட ஷேப்லாம் பக்காவாக இருக்குது. பார்க்கும்போதே நாக்கில் எச்சு ஊறுதுங்க. இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஹார்லிக்ஸ் கலந்தோம்னு வச்சுங்களேன். ஹார்லிக்ஸ் பருப்பி இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்க. அப்படி சைடில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி சென்டரில் உள்ளதை எடுத்தோன்னு வச்சுங்களேன், பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது. பார்க்கும்போது எச்சு ஊறுதுங்க. கடையில் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்லாம் போட்டு அதே மாதிரி நம்ம வச்சுருக்கோம் பாருங்க. பேசாமல் நம்ம வந்துட்டு பர்ஃபி கடை ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், நல்லா போகுங்க. இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், சூப்பராக வருதுங்க. அப்படியே பொறுமையாக எடுக்கணும். வேகமாக அவசரத்தில் இழுத்தோன்னு வச்சுங்களேன், உடஞ்சிரும். அப்புறம் நம்ம பொறுப்பாக முடியாது. இங்கே பாருங்க அட்டை இங்கே பாருங்க. பர்ஃபி அட்டையை பாருங்க எப்படி இருக்குன்னு. இது அப்படியே நம்ம அழகாக உடைச்சிக்கலாம். இதனால தப்புன்னு எடுத்துக்கணுமா? ஏறுங்க, கடையில் செஞ்ச பர்ஃபி நம்ம செஞ்ச பர்ஃபிக்கு வித்தியாசத்தை பாருங்கள். கடையில் செஞ்சதில் வந்துட்டு வெறும் ஜீனி மட்டும்தான் இருக்கும். பருப்பு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளே வந்துட்டு வேர்க்கலை வந்துட்டு கொஞ்சோண்டு கொடுத்துருப்பாங்க. அதை பாருங்கள், இது சாப்பிடும்போது வெறும் இனிப்பு மட்டுமே இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற அந்த வேர்க்கலை டேஸ்ட்டே வராது. ஆனால் நம்மளோடது பாருங்கள், அது ஷேப் அப்படியே இருக்கட்டும். இதை உடச்சி சாப்பிட்டு காட்டுறான். ஐயோ, பார்க்கும்போது நாக்கில் வச்சு வருதே. உண்மையாக செம்ம டேஸ்ட்டுங்க. இதை விட இது எனக்கு தெரிஞ்சு 10 மடங்கு டேஸ்ட் செம்மையாக இருக்குது. இது பாருங்க, இப்போ நம்ம வந்துட்டு பீஸ் போட போகிறோம். கேருங்க, லைட்டாக தாங்க தட்டினேன், பீஸ் வந்துருச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது 5 ரூபா பீஸு, இது 10 ரூபா பீஸு. இது ரெண்டும் சேர்ந்து வச்சு பார்த்தோம்னா சேர்ந்து வச்சா 30 ரூபா பீஸு. இப்படி தான் லாபம் வச்சு வைக்கணும். எனக்கு அருமையாக இருக்குங்க. பீஸ் செம்மையாக இருக்குது. போட்டு பார்க்கும்போதே நாக்கில் எனக்கு எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம யார்ட்டாச்சும் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அது வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு இது பர்ஃபின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நம்ம வந்துட்டு மாற்றியாக சொல்ல மாட்டாங்க. அந்த அது மொறு இருக்குது. ஆனால் இந்த பர்ஃபியை நான் வந்துட்டு மொறு சாப்பிட மாட்டேன். எல்லாம் வேணால் வாயில் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி சாப்பிடுவாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சாப்பிடுங்க, எடுத்துங்க, நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். ஆல்ரெடி அவங்க சாப்பிட்டு தான் இருக்கேன், என்னடா சாப்பிட்றதுக்கு சொல்கிறேன்னு கேட்பாங்க அவங்க. உண்மையிலே சாப்பிடுங்க முதல்ல. ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குறத காட்டிலும் நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப. கடையில் வாங்கினது இது இருக்குது. ரெண்டுத்துக்கு டேஸ்ட் எது நல்லா இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் இல்லை. ஆனால் இது நம்ம செஞ்ச பர்ஃபியில் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குது. ஆண்டவர் கிருபையால பர்ஃபெக்டாக ஆண்டவர் கிருபை நல்லா அப்படிலாம் இருந்தது. எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே கும்பிட்டு ஆண்டவர் கிருபையால் நல்லா வந்திருக்கா? ஆண்டவர் கிருபை நல்லா வந்திருக்குது. ஆண்டவர் கிருபை இல்லை, எங்க கிருபை இருந்து பாருங்க. பீஸ்லாம் பக்காவாக இருக்குது. இப்படி எடுக்கணும். சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டு, ஒர்த்துங்க. கண்டிப்பாக செம்மையாக இருந்தது. இது கடையில் வாங்காத விட எனக்கு தெரிஞ்சு 100% சூப்பராக இருந்ததுங்க.
கண்டிப்பாக நீங்கள் இது முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லுங்க. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு வெறும் ஜீனியும் வேர்க்கடலை மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். அந்த வேர்க்கடலையோட சேர்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்லிக்ஸு அப்படின்னா பூஸ்ட்டு இல்லைனா காம்ப்ளான் அது மாதிரி நம்ம ஏதாச்சும் போட்டோம்னா அந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அது ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் பர்பி அப்புறம் பூஸ்ட் பர்பி அப்படின்னு நம்ம டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க சாப்பிட. நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் சிம்பிளானது. போயிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு போய் கடையில் வேர்க்கடலை வாங்குறோமா 5 ரூபா ஜீனி ரெண்டுத்தையும் ஒன்றா கொட்டி அப்படியே ஒரு கிண்டி எடுத்தோம்னு வச்சுங்களேன் அப்படியே சூப்பராக வந்துடும். உண்மையாக சொல்கிறேன் வேறு லெவல் டேஸ்ட்டு. உங்கள் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா வேர்க்கடலாம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப சத்து. சாப்பிட்டுட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட வில்லேஜ் ஃபுட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய் பாய்.